இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன என்று சொன்னால், கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்கிற காரியத்தை வசனம் 4 ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்கிறதை வசனம் 12 உலகத்துக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்கிறதை வசனம் 27 அவர் கற்றுக் கொடுக்கிறார். இதை விளக்குகிறதற்கு திராட்சை செடி, கொடி, திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லி உவமையை சொல்லி இயேசு கிறிஸ்து விளக்க முற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே முதல் வசனத்திலே நான் மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறது போல நல்ல மேய்ப்பனும் இருக்கிறார்கள், மேய்க்கணும் என்கிற கூலிக்காக மாரடிக்கிற மேய்ப்பர்களும் இருக்கிறார்கள் என்பது போல இங்கே திராட்சை செடி என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். நான் மெய்யான திராட்சை செடி என்று இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்திலே அவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லுகிறார். நீங்கள் கொடிகள் என்று சொல்லி விசுவாசிகளை, சீஷர்களை ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு காலத்தில் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இஸ்ரவேல் தான் தேவனுடைய திராட்சை செடியாக இருந்தது. ஆனால் அது சரியான பலனை கொடுக்காதபடியினால்தான் இயேசு இங்கே தன்னை பார்த்து தான் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறபடியினால நான் மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஏசாயா நேசருக்கேற்ற ஒரு பாட்டை நான் பாடுவேன் என்று சொல்லி செழிப்பான இடத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அங்கே ஆண்டவர் கற்களையெல்லாம் பொறுக்கி நற்குல திராட்சை செடியை கொண்டு வந்து நட்டினார். ஒரு கோபுரத்தை கட்டி ஆலையை உண்டு பண்ணி என்று சொல்லியெல்லாம் பார்க்கிறோம். நற்குல திராட்சை செடியாக எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திலே கொண்டு வந்து அவர்களை நாட்டினார். அவர்களுக்கென்று ஒரு தனி தேசத்தையே உருவாக்கி கொடுத்தார். ஆனால் அவர்களுடைய பலனோ கிரியையோ கசப்பான பழங்களை தந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வசனம் 7 சேனைகளின் கர்த்தருடைய அந்த திராட்சை தோட்டத்தில் அது யாரு அப்படின்னு சொல்லி ஏசாயா எழுதுகிறார். இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று, யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு என்று சொல்லி அத்தனையாக கசப்பான கிரியைகளை அவர்கள் தந்தார்கள் என்று சொல்லி அங்கே ஏசாயா இஸ்ரவேல் தேசத்தை குறித்து, அங்கே வாழ்ந்த ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். அதே போல் எரேமியா 2:21 நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சையின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன? நற்கனி தருகிற உயர்குல திராட்சை செடியாக இந்த உலகத்தில் தேவன் நம்மோடு கூட இருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நம்மோடு கூட வருவது மிகப்பெரிய பாக்கியம். நம்மோடு கூட வாசமாக இருப்பது அவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த உலகத்தில் அதை போல ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்ற வேறு ஜனங்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவரை சமீபமாய் பெற்றிருக்கிற, ஆண்டவரை நமக்குள்ளாக பெற்றிருக்கிற நாம் அவருக்கு நல்ல பலனை கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன என்று சொல்லி. அதனால தான் இங்கே ஒரு மெய்யான திராட்சை செடி, அதாவது நிழலான இஸ்ரவேலை போலல்ல, இது பொருளாக உண்மையான கிறிஸ்துவாக இந்த திராட்சை செடி இருக்குது. சிறந்த ஒரு தோட்டக்காரர் ஒருவர் இருக்கிறார், அது பிதா என்று சொல்லுகிறார். கொடியினுடைய வேலை என்ன அல்லது சிறப்பு என்னன்னு சொன்னால், செடியுடன் இணைந்திருக்க வேண்டும். செடியின் உயிருடன் உடலுடன் தொடர்புடையதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் செடியினுடைய பலனை கொடியில் நம்ம பார்க்க முடியும். எனவே கொடிக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த செடியினுடைய உயிருடனும் உடலுடனும் தொடர்ந்து தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக அது பலன் கொடுக்கும். பலன் கொடுக்காவிட்டால் அதில் இருப்பதில் அர்த்தமே இல்லை. கொடிக்கென்று ஒரு தனி செயல்பாடும் கிடையாது. செடி விரும்புகிறதைத்தான் கொடி செய்ய வேண்டும். இரண்டிற்கும் இடையே ஏதாவது உறவு தடை வருமாயின் கொடி உயிரோடு இருக்காது.
தானாக வேறு விட்டு அது கனி கொடுக்கவும் முடியாது, தன்னால் எதுவும் செய்யவும் முடியாது, அது உலர்ந்து போகும், இறுதியில் சுட்டரிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி வசனம் 5-6 யோவான் 15 பார்க்கிறோம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போம் என்று சொல்லி இயேசு அவர்களுக்கு உவமையின் மூலமாக தன்னோடு கூட அவர்கள் உயிருடனும் உடலுடனும் இணைந்திருக்கும்படியான ஒரு ஐக்கியமுள்ள வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அதாவது ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும், வேதம் வாசிப்பதில் அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும், அவருடைய வேருக்கும் சாருக்கும் பங்குள்ளவர்களாக அவருடைய பிரசன்னத்தை பெற்று இந்த உலகத்தில் அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு அவருடைய கிருபையினால் நிரப்பப்பட்டு நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். செடி தனது கொடிகளை பற்றி அக்கறையின்றி ஒருபோதும் இருக்கிறதில்லை. தனது அவயமாக அந்த கொடி இருக்கிறபடியினால் அதை தனக்கு ஒரு கனியினுடைய இருப்பிடமாக அந்த செடி வைத்திருக்கிறது. கொடியோ தன்னை அர்ப்பணிக்கிறது. சிறந்த கொடிகளோ மிகுந்த பலனை கொடுக்கும். அது அந்த தோட்டக்காரரை மகிமைப்படுத்தும் என்று வசனம் 8 பார்க்கிறோம். கொடி தனியாக தனக்கென்று கவலைப்படாது, செடியில் சுகமாக இளைப்பாரும். செடியின் பயன்படுத்துதலால் அது பலன் கொடுக்கும். அதன் சுய முயற்சி எதையும் சாதிக்காது, அர்ப்பணம் மட்டுமே அங்கு அவசியமாகிறது. இன்று எத்தனை கொடிகள் மண்ணோடு ஒட்டி உலர்ந்தபடி சுட்டரிப்புக்கு இன்றைக்கு காத்திருக்கின்றன. ஆயினும் தங்களை செய்தியில் இருப்பதாக நினைத்து மெச்சிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கனியும் மிகுந்த கனியும் அதனை வெளிப்படுத்தி காட்டும். ஆகவே அதை நாம் இயேசுவோடு கூட இணைந்திருந்து அந்த காரியத்தை நாம் செய்ய முடியும் என்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை என்று சொல்லி 22வது வசனத்திலிருந்து 27வது வசனத்திலே ஆண்டவர் பேசுகிறார். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனாயில் அவர்களுக்கு பாவம் இராது, இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை என்று சொல்லி சுவிசேஷம் ஒரு மனிதனை அடையும் பொழுது 2 காரியங்களை செய்கிறதை இந்த வசனத்திலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த மனிதன் அந்த சத்தியத்தை விசுவாசித்து அவன் நித்திய ஜீவனை அடைய முடியும். யோவான் 20:31 சொன்னபடி இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் பாவத்தில் நிலைத்து நின்று ஆக்கினையையும் அடைய முடியும். யோவான் 3:36 குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேலே நிலை நிற்கும் என்றான் என்று சொல்லி இங்கே யோவான் ஸ்நானன் சொன்ன கருத்துக்களை நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை பெற்றுக்கொண்டவர்கள், அவரால் போதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தார்கள் என்று சொன்னால் நித்திய ஜீவனை பெறுவார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய சுய சித்தமாக இருக்கிறபடினா, ஏற்றுக்கொள்ளாததுனால ஒன்றும் இல்லை அப்படின்னு இல்லை, அவர்களுக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை. இன்றைக்கு பல நேரங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பின் அறிவிக்கும் பலரும் நல்ல விளைவுகளை காணாது சோர்ந்து போகிற நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். அவர்கள் தங்கள் பணியை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாததே இதற்கு காரணம். அவர்கள் பணி அறிவிப்பது மக்களை இயக்க வேண்டியது, அவர்கள் பணியை அறிவிப்பது அவர்களுடைய கடமை, மக்களை இயக்க வேண்டியது பிதாவினுடைய கடமை, விசுவாசித்து ஒப்பு கொடுக்க வேண்டியது அங்கே கேட்கிறவர்களினுடைய பணியாக இருக்கிறது. கேட்போருக்கு ஏற்கவும் மறுக்கவும் உரிமை இருக்குது. எனவே சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது ஏற்றால் கேட்போருக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், மறுத்தால் ஆக்கினை வரும். ஏற்றாலும் மறுத்தாலும் அறிவிக்க வேண்டியது அறிவிப்பவருடைய கடன், அதற்கான பிரதிபலன் அவர்களுக்கு வழங்கப்படும். எனினும் அறிவிப்பது ஏனோதானோ என்று நம்ம அறிவிக்கக்கூடாது. அக்கறையுடனும் ஆவலுடனும் ஜெபித்து மிகுந்த உழைப்புடனும் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். இந்த காரியத்தை செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் அவருடைய உள்ளத்திலே கிரியை செய்து அவர்களை தனக்கு நேராக பிரித்தெடுக்க முடியும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலைத்திருக்கும்படியான சத்தியத்தை அவர்களுக்கு ஒரு ஓமையின் மூலமாக அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம்.
அதே போல் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்கிற கருத்துக்களை வசனம் 12லும் உலகத்துக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்கிறார். நீங்களும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த உலகத்தில் நாம் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு அல்ல, சாட்சியாய் வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நிலைத்திருக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும். இந்த கருத்துக்களை நம்முடைய உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொண்டு தலையாகிய கடமையாக இதை நாம் நிறைவேற்றினால் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.